பொதுவாக நம்ம வேருக்கு தான் தண்ணி ஊற்றுவோங்க. ஆனால் அந்த வேரில் ஊற்றுற அந்த தண்ணியினுடைய சக்தி வந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை, பூ, காய், பழம், வேரிலிருந்து நுனி வரை அந்த மரத்திற்கு தேவையான அனைத்தையுமே அந்த வேரில் ஊற்றக்கூடிய அந்த தண்ணீர் கொண்டு சேர்த்து விடுங்க. அதே போல நீங்க ஒவ்வொருவருமே ஒவ்வொரு துறையில நீங்க ஒரு லீடரா நீங்க இருக்கணும் அப்படின்னா, அந்த லீடர் அப்படின்ற ஒரு நபர், அந்த ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் மனதில் இருக்கக்கூடிய உற்சாகம், அர்ப்பணிப்பு, தியாகம், முயற்சி, விடாமுயற்சி, இன்னும் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அது அத்தனையும் அந்த ஒரு தலைவருக்கு இருக்குமேனால், அந்த தலைவர் இடத்திலிருந்து அந்த சித்தாந்தங்கள், அந்த கொள்கைகள், அந்த குவாலிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா, இது அத்தனையுமே கடைசியா இருக்கக்கூடிய அந்த கடைநிலை பணியாளர்கள் வரை அது கொண்டு போய் சேர்க்குங்க. இதற்கு நமக்கு ஒரு ஆன்மீக புரிதல் இருந்தா, நமக்குள்ளார ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தது அப்படின்னா, இது ரொம்ப சுலபமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க சிகரம் தொட்ட நிறுவனங்களை எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற எந்த நிறுவனம் எடுத்தாலும் அந்த நிறுவனத்தினுடைய தலை வேர் சரியா இருக்கும். அதனுடைய தன்மை கடைகோடி பணியாளர் வரை சென்று சேரும். இதற்கு ஒரு நல்ல ஆன்மீக புரிதல் இருந்தால் நமக்கு இதையெல்லாம் மிகவும் கைகூடும்.